வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னம் அட்டகாசமாக இருக்குங்க. அதான் அடுத்த ஜூன்லேருந்துலாம் டைம் வந்து சரியான பீக். விருச்சகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷமாகவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ வந்து நிலமை வந்து ரொம்ப தேறிக்கிட்டு வருது. யாராவது இல்லை அப்படி இல்லை நான் கஷ்டப்படுறேன்னா சொன்னீங்கன்னா ஜூன்லேருந்துலாம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த மேவே நல்லாயிருக்கு. செட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன்லேருந்து ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. ஓகே, ஒன்று. எதுலலாம் டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த மாதம் காசு வர மாதம், காசு இருக்கிற மாதம், காசை சேமிங்க. என்ன காசு, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து. ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு, சார் ஜாதகத்தில் விருச்சகத்துக்கு காசு வரணும், எனக்கு காசே வரல சார்னாரு. அப்படியா சார், என்ன பண்ணுறீங்கன்னா வேலைக்கே போலியா. அவர் வேலைக்கே போகல, சும்மா இருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் காசு வரணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல சம்பாதிக்கிறீங்கன்னா அங்கே ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர வாய்ப்புகள் இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா சம்பளங்கள், எக்ஸ்ட்ரா போனஸுகள், இல்லை வெளியே இந்த விருச்சகம் நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அந்த காசு தான் திரும்பி வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடந்துகிட்ருக்கோம், கையில் காசு நிற்கும். சரிங்களா, இது ஒன்று. ஏன்னா எனக்கு நான் முன்னாடி இந்த இன்டர்வியூவில் சொன்ன நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விருச்சகம் வீடு வாங்கிட்டாங்க இந்த ஒரு வருஷத்தில். இந்தியாவிலையும் இருக்காங்க அந்த விருச்சகம், அப்ராட்லேயும் இருக்காங்க. சரிங்களா, அதனால் பிழைக்கிறதுக்கு சரியான டைம் இது. காசு சேர்க்கறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மாங்களுக்கு எதனா வாங்கி தருவாங்க. இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள், விருச்சகம் வந்து நிறைய பேர் அம்மாவுக்கு வாங்கி தந்தாங்க. நான் ஒருத்தர் சொன்னேன்ல, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தார். அவர் ஆக்சுவலாக அவர் அப்ராடில் இருக்க, இங்கே அவங்க அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தார். அவர் நிறைய பேர் அம்மாவுக்கு வாங்கி கொடுப்பீங்க. நல்ல அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஸ் இருக்கும். அப்பா அம்மா பொதுவாகவே அப்பா அம்மாவோட, அண்ணன் தம்பிங்களோட, சகோதரர்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. ஆஃபீஸில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு ஆஃபீஸில் முன்னேற்றம்ன்றது அரிதுன்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சகம் வந்து கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வேறு யாருக்குன்னா போயிடும். அது விருச்சகத்தோடைய ஒரு டிஎன்ஏன்னு சொல்லலாம். அது விருச்சக ராசிக்கு அப்படி தான் நடக்கும். நீங்கள் அதுவும் இந்த விருச்சகத்தில் வந்து நிறைய பேர் போலீஸில் இருப்பீங்க, மிலிட்ரியில் இருப்பீங்க, காவல்துறையில் இருப்பீங்க, ப்ரைவேட்டில் இருந்தால் கூட இந்த செக்யூரிட்டிஸ் கம்பெனி வச்சுருப்பீங்க. இந்த சிசிடிவி, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த சிசிடிவி கேமரா இது வச்சுருக்கவங்கள நிறைய பேர் போய் பாருங்கள், விருச்சக ராசி லக்னத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக தொடர்பு இருக்கிற நிறைய பேர் விருச்சகத்தில் இருப்பீங்க. சரியா, வேலையில் நல்ல உயர்வு வரும். ஓகே, உங்களுக்கு வந்து குருமார்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது சார்னா குருமார்கள், சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ அந்த சித்தர் வேண்டலாங்க. நீங்கள் கனகப்பட்டியாரோ இல்லை சாய்பாபாவோ
பாம்பன் சுவாமிகள், எந்த சித்தராக இருந்தாலும் நீங்கள் வேண்டலாம். அப்படி இல்லையா, உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் இல்லை மறைந்த ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் அந்த நட்சத்திரம் வந்து அந்த சித்தர்களை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். சரிங்களா? நான் இப்போ இங்கே வந்து சாங்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் கிண்டியில். அவர்லாம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் அவர் வந்து சமாதியானார். யாராவது மூல நட்சத்திரக்காரங்க வந்தாங்கன்னா நேராக அங்கே தான் அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே போயிட்டு வந்துருங்கன்றோம். அந்த மாதிரி நம்ம சீக்கிரத்துலேயே ஒரு எபிசோட் பண்ணுவோம். எந்த சித்தர் எந்த நட்சத்திரம்ன்றத பேசுவோம் நம்ம. அவங்க அந்தந்த சித்தர்களை வழிபாடு பண்ணாங்கன்னா சூப்பராக வளரலாம். ஓகேங்களா? இது ஒன்று. சூப்பர் சார். இதில் சார் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா விருச்சகம் பார்க்க உஷாராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஏமாந்துருவாங்க. வெறப்பாக இருப்பாங்க, எல்லாரையும் சந்தேகமாகவே பார்ப்பாங்க, யாரையும் நான் நம்ப மாட்டேன்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 9 பேர்கிட்ட உஷாராக இருந்து அந்த ஒரு 10வது ஆள்கிட்ட மொத்தமாக ஏமாந்துருந்துருவாங்க. ஜென்ரலாகவே இப்படி நடக்கும் விருச்சகத்துக்கு. அது இப்போ வந்து உங்களுக்கு அந்த 10ஆம் இடம்லாம் வந்து கொடூரமாக இருக்குது. சரிங்களா? அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கேன், யார்கிட்ட சைன் போடுறேன், எங்கே சைன் போடுறேன். ஏன்னா இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் பயங்கர மிஸ்யூஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. எதுனா நான் கிரெடிட் வெளிநாட்டுக்கு ஏன்னா இதில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அனிமல் ப்ராடக்ட் சம்மந்தமாலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆயில் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. வேலை செய்கிறவங்கள வந்து சைபர் செக்யூரிட்டியில் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நீங்களாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணணுன்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்க தான் நீங்கள் தப்பிச்சு வருவீங்க. சரிங்களா? இன்னொன்று மனசு நல்லா தவம் பண்ணுங்கள், சாமி மந்திரங்கள் சேன் பண்ணுங்கள். இதை பண்ண வாழ்க்கை முன்னேறுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகர் தான். சரி, உங்களுக்கு ஒன்றும் இந்த விசாக நட்சத்திரம் நாள் வேறு உங்களுக்கு இருக்குது. இந்த விசாக நட்சத்திர நாளில் போயிட்டு நீங்கள் முருகனை போயிட்டு வைகாசி விசாகம் முருகன் வள்ளி தேவானையை போய் அந்த கோவிலில் வேண்டுங்க, தீபம் போடுங்க. அன்னதானத்துக்கு விறகோ கேஸோ வாங்கி கொடுங்க. நிறைய பேர் கேஸ்லாம் வாங்கி தருவாங்களான்னு, இப்போ கேஸ் தான் கோல்டு ரேட்டுக்கு வந்துட்டுருக்கு. கேஸ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க நீங்கள் இந்த மாதத்தில் ஒன்றும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி வீடு வாகனம் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. சரி, அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும். சார் இப்போ என்னென்னா ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்கும் முருகர். சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.